வணக்கம். வள்ளுவரே, ஒரு நாட்டை திறம்பட ஆட்சி செய்ய பொருளாதார வலிமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு அரசன், அதாவது ஒரு நாட்டின் தலைவன், பொருளாதாரத்தை எப்படி திறம்பட கையாளணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அப்பனே, முதலாவது வருவாய் வரும் வழிகளை அதிகரித்தல். இப்போது பலமுனை வரி இருக்குன்னா அது ஒழுங்காக கட்டப்படாமல் இருந்ததுன்னா அதை ஒரு முனை வரியாக்கி மக்கள் தேவைக்கேற்ப படிப்படியாக அதில் சீர்திருத்தங்களை செய்து வரி செலுத்துவதை எளிமையாக்கி எல்லாரையும் வரி செலுத்த வைக்கணும். வரி வருவாயை தவிர்த்து தொழில் வளர்ச்சி, ஏற்றுமதி அதிகரிப்பு, இராணுவ தளவாடங்கள் விற்பனை, விண்வெளித்துறை மூலம் வருவாய் என நாலா விதத்திலும் வருவாய் வர வழிவகுக்கணும். இது ஏற்றல். இப்படி வரி வசூல் மூலமும் இதர வகையிலும் வரவேண்டிய வருவாய் எல்லாம் ஊழல் வாய்க்கால்கள் மூலம் கசிந்து போய்விடாமல், சிந்தாமல் சிதறாமல் அரசு கருவூலத்துக்கு வந்து சேருதாங்கிறத தொழில்நுட்பம் மூலமும் அதிகாரத்தின் மூலமும் தீவிரமாக கண்காணிக்கணும். இது ஈட்டல். அப்படி அரசாங்கத்துக்கு வந்த வருவாயை கண்ணா பின்னான ஆடம்பரமாக செலவிடாமல் அதில் நமக்கு ஒரு 10% எடுத்துக்கோமோன்னு தானோ பிறரோ நடந்துக்காம பாதுகாக்கிறதுக்கே இது காத்தல். இப்படி பாதுகாத்த பணத்தை மக்கள் நல திட்டங்களுக்காகவும் நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சிக்காகவும் தேசத்தின் பாதுகாப்புக்காகவும் பனிக்கட்டி பலகை மாறிப்போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுற மாதிரி போயிடாமல் முறையாக செலவிடணும். இது வகுத்தல். இந்த நான்கையும் முறையாக செய்கிற அரசு தான் சிறந்த அரசு. இதைத்தான் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுன்னு இறைமாட்சி அதிகாரத்தில் 385வது குறளாக சொல்லி வச்சேன். வள்ளுவரே, மிகப்பெரிய பொருளாதார தத்துவத்தை இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல்னு 4 வார்த்தைகளில் நறுக்குன்னு என்னமோ அழகா சொல்லிட்டீங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. வருவாய் வரும் வழிகளை பெருக்குவதும், அப்படி பெருக்கிய வழிகள் மூலம் வரும் வருவாயை முறையாக வசூல் செய்வதும், அது சிந்தாமல் சிதறாமல் அரசு கருவூலத்துக்கு வருகிற மாதிரி பார்த்துக்கொள்வதும், அப்படி வந்த வருவாயை முறையாக பாதுகாப்பதும், அப்படி பாதுகாத்த செல்வத்தை மக்கள் நல திட்டங்களுக்கும் நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் முறையாக செலவிடுவதும் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம்னு அருமையாக விளக்கிட்டீங்க. நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் நம்ம பாரத நாட்டுக்கு அப்படியே பொருந்தி வர்றது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்பவும் நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாளி சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.